ஹால் டிக்கெட்டோட வேற ஏதாவது கூடுதலா ஹால் டிக்கெட் வந்து எடுத்துட்டு போனா கூடுதலாக எடுத்துட்டு போது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துக்கோங்க. அது ரொம்ப எசென்சியல் தான். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரிஜினல் எடுத்துட்டு போங்க. ஓகே ஓகே. போதும். அதுக்கப்புறம் இன்னும் கூடுதலா எடுத்துட்டு போறது வந்து பிளாக் பால் பாயிண்ட் பென்னு. ஸோ வந்து கருப்பு பந்து முனை பேனா. சார் கருப்பு கலர் பேனா ஆமா, தான் கருப்பு இருக்கா? கலர் பேனா மட்டும் எழுத முடியும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நீங்க பிலிம்ஸோ மெயின்ஸோ எந்த எக்ஸாம் எழுத போனாலும் கருப்பு கலர் பேனா மட்டும் எழுத முடியும். ரூல்ஸ் மாத்திட்டாங்க. அது So பால் வந்து பாயிண்ட் நீங்க பென். அது அதாவது பிலிம்ஸுக்கு பால் பாயிண்ட் பென் எழுதினா ஓகே, போதும். ஓகே. மெயின்ஸுக்கு எந்த பெண்ணும் எடுத்துக்கலாம் நீங்க. ஆனா பிலிம்ஸுக்கு கம்பல்சரி பால் பாயிண்ட் பென் மட்டும் தான். ஸோ பந்து முனை பேனா தான். ஸோ இந்த நிப்பு பெருசா உள்ளதை வாங்கிக்கோங்க. ஒரு பேனா மட்டும் வாங்கி போகாதீங்க. 3 பேனா வாங்கிக்கோங்க. ஸோ பிளாக்லயும் அதே இதுலயும் 3 பேனா வாங்கிக்கோங்க. அந்த பேனா பழக்கப்படுத்துங்க. புதுசா அங்க போய் வந்து புதுசா நிப்பு ஒண்ணு எழுதாதீங்க. சார் அந்த நீங்க பால் இப்ப பாயிண்ட் பென் ரொம்ப காஸ்ட்லியா ரொம்ப காஸ்ட்லியா இருக்காது. நீங்க மினிமம் ₹5 இருந்து இருந்து அதிகபட்சம் ஒரு ₹50 இருக்கு. நம்மளுக்கு வந்து ஆவரேஜா ஒரு ₹10 15 பெண்ணா வாங்கினா போதும். போதும். நிப்பு கொஞ்சம் பெருசா இருக்கு. நிப்பு பெருசா இருக்கும். ஷேர் பண்றது கொஞ்சம் வசதியா. ஸோ அந்த 0.7mm அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருப்பு பேனா வாங்குங்க.